வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜெயகாந்தனை பற்றி பார்க்கலாம் வாங்க. சிறந்த தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவன ஜெயகாந்தன் கடலூர் மாவட்டத்தில் இருக்க மஞ்சக்குப்பன்ற ஊரில் 24/4/1934 பிறந்தார். இவருடைய இயற்பெயர் முருகேசன். கொஞ்ச காலம் அவர் விழுப்புரத்தில் வாழ்ந்த பின்னர் சென்னைக்கு குடிபெயர்ந்துட்டார். சிறுகதை, நாவல் இந்த ரெண்டுத்தையும் எழுதுறதுல அவர் ரொம்ப புகழ்பெற்றவராக இருந்தார். மனித மன சிக்கல்களையும் அவலங்களையும் அவருடைய படைப்புகளை களமாக்கியிருந்தார். இவை முன்முடிவுகளுடன் உண்மையை உரத்த குரலில் பேசுகிறதுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருந்தது. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை படம் பிடிச்சி ஊடுருவ காட்டக்கூடிய வள்ளலாக அவர் அவருடைய கதைகள் மூலமாக வெளிப்படுறாரு. மனித வாழ்க்கையில் சூழல் சார்ந்த நெருக்கடிகளை பாவனை இல்லாமல் எடுத்துக்காட்டி இவரது படைப்புகள் கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளாகியிருக்கு. யுகசக்தி, புதிய வார்ப்புகள், தரிசனம், சக்கரங்கள் நிற்பதில்லை, யாருக்காக அழுதான், ஒரு பிடி சூறு, இனிப்பும் கரிப்பும், அக்னி பிரவேசம் இந்த மாதிரி 140க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் அவர் எழுதியிருக்காரு. சரஸ்வதி, தாமரை, சமரன், சாந்தி, கிராம ஒழியன், ஆனந்த விகடன், கல்கி இந்த மாதிரி எழுதல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு. ஜெயபெருகேன், கல்பனா, நவசக்தி இந்த மாதிரி பத்திரிகையிலலாம் அவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. ஞானரதன்ற சிற்றிதழை அவர் நடத்தியிருக்காரு. இவரது உன்னை போல் ஒருவன், சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த நாவல்கள் திரைமடமாகவும் வெளிவந்திருக்கு. ஒரு அரசியல்வாதியின் அரசியல் அனுபவங்கள், கலையுலக அனுபவங்கள், பத்திரிகை அனுபவங்கள், ஆன்மீக அனுபவங்கள் இந்த பேர்லெல்லாம் அவருடைய வரலாறை அவர் எழுதியிருக்காரு. இந்திய அரசுடைய இலக்கியத்திற்கான உயர்ந்த விருதான ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது, பத்மபூஷன் விருது, அது மாத்திரம் இல்லாமல் தமிழக அரசோட விருதுகளெல்லாம் இவர் வாங்கியிருக்காரு. சிறுகதை உலகில் அவருக்குன்னு தனி இடம் பெற செஞ்சு விளங்கிய இவரை சிறுகதை மன்னர்னு நிறைய பேர் பாராட்டுறாங்க. இவரை பற்றி இன்னும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.